ஹெல்த்தியான டேஸ்ட்டான ப்ரோட்டீன் ரிச் காராமணி குழம்பு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ காராமணி எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. நல்லா அலம்பிட்டு ஊற போடணும். நாள் நைட்டே ஊற போடணும். நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருங்க நாள் நைட்டு. மறுநாள் காலையில் இந்த காராமணியோட நம்ம உளுந்தும் சேர்த்து அரைக்கணும். அதனால் அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஒரு 1.25 டம்ளர், அதாவது ஒரு 1/4 கிலோ. 1/2 கிலோ காராமணினா 1/4 கிலோ உளுந்து ஊற போட்டுக்கோங்க. அலம்பிட்டு அதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. குண்டு மிளகாயாக இருந்தாலும் சரி, நீட்டு மிளகாயாக இருந்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த மிளகாயை கிள்ளி போட்டு அந்த உளுந்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ உப்பு சேர்க்காதீங்க. மிக்சியில் அரைக்கும்போது உப்பு சேர்க்காதீங்க, கெட்டியாக அரைக்கணும். உப்பு சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நீர்க்காயிடும். அதனால் கெட்டியாக அரைக்கணும். இப்போ உளுந்தை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காராமணியை அரைக்க போகிறோம். நல்லா தண்ணி வடிகட்டிக்கோங்க. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். இப்போ காராமணியை அரைக்க போகிறேன். அதையும் 2 இடம் மிக்ஸி ஜாரில் போட்டு காராமணியையும் அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு போட்டுட்டு அதே மாதிரி மஞ்சள் பொடியும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கணும். உப்பு முதல்ல போட்டுக்கோங்க. பொடி உப்பு தான். உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காய பொடி போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை பூண்டு வேணும்னாலும் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வெங்காயம் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில், இல்லைனா ஒரு கிளாஸ் ஷீட்டோ இல்லாட்டி பேப்பரோ தட்டோ எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு முறத்தில் ஒரு இந்த அரிசி வரும் இல்லையா மூட்டை, அந்த ஷீட்டை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதில் தான் நான் வைக்கிறேன். நல்லா 3 நாள் வெயிலில் வச்சிங்கன்னா போதும், நல்லா காஞ்சிரும். இதை வச்சு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா கூட வறுத்து போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.